வெல்கம் டு ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. ராஜியின் ஆன்மீக ஒலி நூலகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம், ஏக்கம் முதல் பரமானந்தம் வரை என்ற இந்த ஆராய்ச்சி தொகுப்பு நூல் திரு பாபு ஸ்ரீனிவாசன் அவர்களால் எழுதப்பட்டது. அலுவலக பணிகளோடு ஆன்மீக துறையிலும் சிந்தனை எண்ணம் கொண்டவர். திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம் என்ற இந்த ஆராய்ச்சி பதிப்பின் ஒலி வடிவ வாசிப்பு திரு பாபு ஸ்ரீனிவாசன் அவர்களின் அனுமதியுடன் பகிரப்படுகிறது. ஆழ்வாரின் உள்ள கிடக்கையை தனது இனிய தமிழ் சொற்களால் அழகுற வெளிப்படுத்தியுள்ளார். ஒவ்வொரு பதிவின் தலைப்பையும் அழகான குரல் வெண்பாவில் சொல்லியுள்ளார். மூல நூலின் பதிப்புரிமை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அல்லது பதிப்பாளரிடமே உள்ளது. இந்த ஒலிப்பதிவு கேட்பதற்கும் சிந்தனைக்கும் கல்வி நோக்கத்திற்காகவும் மட்டுமே. ஒலிப்பதிவின் பதிப்புரிமை 2026 ஆண்டு ராஜலட்சுமி பார்த்தசாரதி, ராஜி ஸ்பிரிச்சுவல் ஆடியோ லைப்ரரி. அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டவை. திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம், பகுதி 1. கண்குளிர காணாத ஏக்கத்தில் கூறிய அன்னிக்கும் ஆழ்வாரின் 10. வேறு வழியற்றவராய், வேறு கதியற்றவராய், வேறற்ற மரமாய், திருமகளை துணையாக கொண்டு எம்பெருமானின் திருவடிகளில் விழுந்து அவனருளால் அவனையே பேராக அடையும் வழியே சரணாகதி. எவர், எங்கு, எப்போது, எதற்காக என விதிகள் கிடையாது. கைமுதலின்மை மற்றும் புகழில்லாமை ஆகியவையுடன் எம்பெருமானே உபாயம் என்ற விஷய ஒழுங்கு மட்டுமே தேவை. எம்பெருமானை அடைய பக்தி யோகத்தையும் சாஸ்திரம் உபதேசிக்கிறது. வர்ணாசிரமத்தில் விதிக்கப்பட்டுள்ள கர்மங்களை முறையாக செய்யும் கர்மயோகத்தால் உண்டாகும் அப்பழுக்கற்ற மனத்தாலே எம்பெருமானின் உண்மை தன்மையை அறிவதான ஞானயோகம் செய்து பின் 7 அங்கங்களோடு எம்பெருமானை எண்ணெய்த்தாரை போல இடைவிடாமல் அன்போடு பற்றி இருப்பது பக்தி யோகம். அறிதல், தியானித்தல், உபாசித்தல் போன்றவற்றால் பகவானை நேரே காண்பது போல தெளிவான காட்சியாகும் பக்தி யோகம். சரணாகதியை அங்கமாக கொண்டது. சாதன பக்தி எனப்படும் இது மோட்சம் அளிக்கும், பரமபதத்தில் கைங்கரியமாக தொடரும். ஆனால் இப்படிப்பட்ட கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்ற வழிகளை மேற்கொள்ளும் அறிவோ திறனோ தகுதியோ அனைவருக்கும் இருப்பதில்லை. ஆக சரணாகதியே பரமாத்மாவை அடைவதற்கான எளிதான, எல்லோராலும் செய்யக்கூடிய வழிமுறை. 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழியான அரிசீர்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தத்தில் இயற்றப்பட்ட 6ஆவமுதே என்ற பத்தில் திருக்குடந்தை எம்பெருமான் திருமுகம் காண்பிக்காததால் ஆழ்வார் தன் புகழில்லாமையை எடுத்து சொல்லி தீராத ஆசையுடன் அலமருகிறார். வானமாமலை பெருமானிடத்தில் சரணாகதி செய்தும் அவன் முகம் காட்டாததாலே அவன் எங்கு எப்போது நினைக்கிறானோ அங்கே அப்போதே முகம் காட்டுவான் என்று உணர்ந்து திருக்குடந்தை சாரங்கபாணியிடம் சென்று புகழடைய நினைத்தார் ஆழ்வார். நாட்டிற்கு அழைத்து வர பரதன் சென்றபோது அவனை வரவேற்று நலம் வினவி நாட்டின் நிலையறிந்து கொண்ட ராமபிரானை போலில்லாமல் தன்னிடம் பாராமுகமாய் திருக்கண் வளர்ந்தபடி இருந்த திருக்குடந்தை எம்பெருமானை பார்த்து, நீர் இவ்வாறு கிடந்தால் அடியேன் என் செய்வேன் என்று ஆழ்வார் அலற்றுகிறார். செல்வ செழிப்பு நிறைந்த திருக்குடந்தை திருப்பதியின் ஓங்கி வளைந்த சென்னல் கதிர்கள் சாமரம் வீச ஏற்றமிகு அழகுடன் பள்ளி கொண்டருளும் எம்பெருமானே, பருக பருக மனநிறைவு அடைவிக்காத அமுதமாய் இனிப்பவனே, நெடுமாலே உன் கோலத் திருமேனியின் இனிமைக்கு தோற்று எனதுடல் அன்பே உருவெடுத்தாற் போல நீராகி உருகி வழிகிறது. கண்டு தொட்டு கலந்து உறவாட திருவடியில் புகழாக நிலை குலைந்து விழுந்த அடியேனை திருக்கண்களால் பார்த்தருளாமல் வருத்தலாமோ? தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கு தாயின் முகம் மறைக்கப்படலாமோ? என்னை உடைமையாக கொண்டவனே, என் நாதனே, நான் உனக்கு அடிமை என்றான பிறகு நான் தன்னிச்சையாக என்ன முயற்சி செய்து என் மீது உன் விழி விழச் செய்வேன்? உன் ஸ்வரூபத்தையும் குணங்களையும் திவ்ய மங்கள திருமேனி அழகையும் காட்டி என்னை ஈடுபடுத்தி கொண்டவனே, என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்பதற்கேற்ப அடியார்களுக்கு உதவ அவதாரங்களாக தோன்றிய போது உன்னை சேவிக்க முடியாமற் போனவர்களுக்காக
இன்று திருக்கோயில்களில் அர்ச்சாவதாரமாக சயனித்து இருப்பவனே, அடியேனுக்கு எப்போது இன்னருள் செய்யவிருக்கிறாய்? நீரின் மேல் பெரிய செந்தாமரைகள் எங்கும் மலரப்பெற்று திருக்குடந்தையிலே மாமலர் போன்ற திருக்கண் துயில்பவனே, ஊரிலுள்ள தாமரைகளின் தேனை பருகிய வண்டுகளோ களித்து இருக்கின்றன. உன் திருக்கண் என்னும் தாமரையின் தேனை பருக ஏங்கும் இந்த வண்டோ பட்டினி அல்லவா கிடக்கிறது? கண்மலர்ந்து என் பசியை தீர்க்க மாட்டாயா? நான் என் செய்கேன்? இவ்வழகு கண்டு என்னால் உயிர் தரிக்க இயலவில்லையே. இவ்வாறு ஆழ்வார் உருகி அழைத்தாலும் எம்பெருமான் குளிர நோக்காமலும் நலம் கேட்காமலும் இருப்பதற்கு காரணம் என்னவென ஆழ்வார் சிந்திக்கிறார். அவனை பெற வேண்டுமானால் உபாயங்கள் சிலவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானா? என்னை காப்பாற்ற வேண்டி மற்றவர்களிடம் நான் ஓட வேண்டும் என நினைக்கிறானா? நானே செய்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறானா? இவை எதுவும் நடக்காதவை என்றோ? உன்னை அடைய நோன்பு நோற்றிலேன் என்பதால் கர்மயோகமும், சிறிய ஞானத்தன் என்பதால் ஞான யோகம் கைபெறாதவன், உனக்கு அடிமையானவன் என்று உணர்ந்து உன்னையே சுற்றி வருபவன், இப்படி உபாயங்களை எதுவும் செய்யும் சக்தியற்றவனான நான் மற்ற தேவதைகளிடம் செல்வதும் வீண். ஏனெனில் உன்னை முகம் காட்ட வைக்க அவர்களுக்கு சக்தி ஏதும் இல்லை. நீரில் மூழ்கியபடி உள்ளவருக்கு நீரில் மூழ்கும் மற்றொருவரின் துணை உதவுமா? நெறி காட்டி நீக்குதியோ, நின்பால் கருமா முறிமேனி காட்டுதியோ என்று உன்னை தவிர மற்ற உபாயங்களில் என்னை தள்ளி முகம் காட்ட மறுக்கிறாயோ? இதனால் எனக்கு ஒன்று தெளிவாகிறது. நீ பாராமுகமாய் இருப்பதற்கு என்னை ஒதுக்க நினைப்பதே காரணமன்றி வேறில்லை. ஆயினும் உன்னை அடைய உன்னை தவிர வேறொன்றையும் நான் நாடமாட்டேன் என்று உறுதியோடு உள்ளேன். ஈன்றோள் இருக்க மனைநீராட்டி என்பது போல உன்னை அடையும் பலனுக்காக மற்றவரின் கால்களில் விழுவேனா? அடியேன் நான் பின்னும் உன் சேவடி அன்றி நயவேன் என்ற மறந்தும் புறம்தொழா மாதரான நான் மற்றவர்களை அண்டியே உன்னை சேர வேண்டுமென்றால் அந்த சேர்க்கையே எனக்கு வேண்டாம். அச்செயல் ஜீவனின் சொரூபத்திற்கு முரணானது. ஆதலால் முயற்சி ஏதுமில்லாத இந்நிலையே எனக்கு உபாயம். நீயே வழி, நீயே இலக்கு. இவ்வெண்ணமே என்னை அரணாக காக்கிறது. வேலைப்பாடுகள் நிறைந்த மதில்களால் சூழப்பட்ட திருக்குடந்தையில் சயனித்திருப்பவனே, அடியேனுடைய ஆத்மாவானது இங்கு வாழும் காலம் வரையிலும் உனது திருவடிகளை பற்றி கொண்டே இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அத்திருவடி சம்பந்தமே என்னை உன்னிடம் சேர்த்து வைப்பது. திருவடியை விட்டால் உறுதி குலைந்து விடுமாதலால் உன் திருவடியே எப்போதும் விடாமல் இருக்கச் செய்ய வேண்டும். எம்பிரானே, பக்தி மிகுந்தவர்கள் வாழும் திருக்குடந்தையிலே நீ திருக்கண் வளர்ந்து கிடப்பது என்னை போன்ற அடியவர்கள் வந்து காணத்தானே. ஆகிலும் ஏன் இந்த தாமதம்? பேசுவார் எவ்வளவு பேசுவார் அவ்வளவே வக்கரனை கொன்றான் வடிவு என்பதற்கு ஏற்ப உன் தன்மைகளையும் திவ்ய மங்கள திருவடிவையும் முடிவில்லாத திருக்குணங்களையும் தம் அறிவுக்கு தகுந்தவாறு எவ்வளவு பேசுகிறார்களோ அவ்வளவு அளவாயிருக்கும். உன் திருப்புகழும் பாழாய் போகும்படி என்னிடம் பரிமாற்றம் கொள்ளாமல் இருக்கிறாயே. உன் வடிவழகை காட்டி எல்லாரையும் கவர்ந்து தன் வசப்படுத்தியவனே, எல்லா உலகங்களையும் ஆள்பவனே, நீ பரமபதத்திலோ திருப்பார்கடலிலோ இருந்தால் நான் உன்னை காண பொறுத்திருக்கலாம். ஆனால் அன்பர்கள் விட முடியாமல் வெட்டி வீழ்த்திய காடு போன்று திருக்குடந்தையில் கிடக்கிற கிடையன்றோ ஆறாத காதல் கொண்ட நான் காண ஆசைப்படுவது? நீ என்னை கண்குளிர கண்டு தழுவி பரிமாறாத துன்பம் மீதூர கஜேந்திரனின் இடர்த்தீர வானத்திலிருந்து வந்தது போல எனக்காகவும் தோன்றுவாயோ என நீ எனக்கு நேரே கிடந்த போதும் கலங்கி வானை நோக்கி நீ வருவாய் என சிறுவனைப் போல அழுகிறேன். பெரியோர்களைப் போல தொழுகிறேன். பக்தர்கள், பிரபன்னர்கள், சபலர்கள், விரக்தர்கள் என எல்லோர் செய்வதையும் செய்கிறேனே. இவ்வாறு மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி என்பதாய் உன்னை காண அழுதும் தெளிந்த மனதில் உன் ஸ்வரூபத்தை அறிந்து தொழுதும் எத்தை செய்தால் பித்தம் தெளியும் என்று கூத்தாடியும் என் காதலை பாடியும் அலற்றுகிறேன். நான் படும் இத்துயர் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் உன் மேலுள்ள காதல் என்ற வல்வினையே என்று தெரிந்தும் உன்னை காண எண் திசைகளிலும் என் கண்கள் அலைந்தபடி இருக்கின்றன. என் கண்முன் வந்து என் காதலை ஏற்று என்னை தழுவாததாலும்
என்னை புறம் தள்ளியதாக நாட்டில் உள்ளவர்கள் இகழ்வதை கேட்டதாலும் தம்மை உகப்பாரே தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சதிப்பார் ஆரினியே என்று நாணத்துடன் நிற்கிறேன். கையாலாகாத வறியவனான தாழ்ந்தவனான என்னை உன் திருவடி அடைவதற்கு ஒரு விறகு நீயே சிந்தனை செய்து எனக்கு தெரிவிக்க வேண்டும். திருக்குடந்தையில் வாழும் புகழ்மிக்காரும் பரமபதத்தில் வாழும் நித்திய சூரிகளும் இடைவிடாமல் அனுபவிக்கும்படி செவிக்கு யாழிசை போலவும் நாவிற்கு அமுதை போலவும் விளங்கும் இனிமை வாய்ந்தவனே, அறிவுக்கு பலனான சுகமே வடிவெடுத்தவனே, சிங்கமும் காளையும் போன்ற சிறந்தவனே, நிறைக்க இயலாத ஆழமான குழிகளான புலன்களுக்கு இறைகளை தேடியபடியே காலம் செல்வதால் உன் திருவடிகளை அடையும் முறைமையை கண்டிருந்தும் விலகியிருக்கச் செய்கிறாயே. பயணம் தொடரும்.